வணக்கம் நேயர்களே. பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த காணொளி ஜோதிடம் சம்பந்தமாக பல சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அதை உங்களுடைய மொழியில், உங்களுடைய ஸ்டைலில், உங்களுடைய பாணியில் அதை தீர்த்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்னு பல பேர் கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் வர்ற அடிப்படை சந்தேகங்கள் தான். பரிகாரம் உண்டுங்கிறாங்க, சில பேர் பரிகாரம் இல்லைங்கிறாங்க. ஒருத்தர் சுத்த ஜாதகம்னு சொல்கிறாரு, ஒருத்தர் இல்லை இது தோஷமுள்ள ஜாதகம்ங்கிறாரு. ஒரு ஜோதிடர் பொருத்தம்ங்கிறாரு, ஒரு ஜோதிடர் பொருத்தம் இல்லைங்கிறாரு. ஏன் ஜோதிடர்களுக்குள்ள ஏன் இப்படி ஒரு முரண்பாடு? எல்லாரும் ஒரே ஜோதிடத்தை தானே சொல்கிறார்கள், அப்புறம் ஏன் உங்களுக்குள்ள இவ்வளவு மாறுபாடுகள், வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ரைட். இந்த காணொளி வரிசையாக பல பகுதிகளாக, பல எபிசோடுகளாக வெளிவர இருக்கிறது. இது ஒரு வீடியோவும் 3 நிமிஷம்தான் இருக்கும். ஏன்னா இதை லாங் வீடியோவாக போட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் பல பேருக்கு அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அதனால தான் அந்த ஷார்ட்ஸாக போடலான்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு 3 நிமிடத்திற்குமாக ஒரு வீடியோவை இங்கே பதிவிட இருக்கிறேன். நீங்கள் அதை வரிசையாக பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். நீங்கள் அதை வரிசையாக பார்த்து உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு புரிதல் வேண்டிய அந்த இனங்களுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரைட்டு. இப்போ ஏன்னா அடிப்படையில் 2 பஞ்சாங்கங்கள் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 2 முறைகளில் இங்கே ஒரு பெரும்பான்மை, இன்னும் நிறைய முறைகள் இருக்குது. அதில் பெரும்பான்மையாக பார்க்கும்போது 2 பஞ்சாங்கப்படி இங்கே பலன்களும் ஜாதகங்களும் கணிக்கப்படுகிறது. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அப்போ அதன்படி பார்த்தாக்கா பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கிரகங்களுடைய இடங்கள் வேணால் மாறுதலாக இருக்கலாம். சுக்கிரன் இப்போ 6ல் இருக்குன்னா இப்போ ஒருத்தருக்கு அதில் பார்த்தா 7ல் இருக்கும். புதன் இதில் 8ல் இருக்குன்னா அதில் 9ல் இருக்கும். அந்த மாதிரி மாறுதல்கள் இருக்குமே தவிர பலன்களில் எந்த மாறுதலும் கிடையாது. அதை நீ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பலன்கள் எல்லாமே ஒன்று தான். 8ல் புதன் இருந்தால் இன்ன பலன்னா இன்ன பலன் தான். அப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இது பொதுவாக உங்களுக்கு புரியும்படியாக எளிமையாக கொடுக்க போகிறேன். இந்த எல்லா எபிசோடுகளையும் பார்த்து பலனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.